மக்கள் அரசாங்கத்தோட வணக்கம். போன வீடியோவில் வந்து 2 வயசில் உங்கள் பிள்ளைங்கள் வந்து லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு சொன்னேன். சாரி, மன்னிச்சிருங்க. 2 வயசு இல்லை, 2 வருஷத்தில், அதாவது 5ஆம் கிளாஸ் 5 வயசில் சேர்த்திங்கன்னா 7 வயசில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து லாங்குவேஜை கற்றுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு தான் உங்களுக்கே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ செஸ் வீரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்குவாங்க. அதனால் வந்து அந்த ஃபாஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 4 லாங்குவேஜை 7 வயசில் உங்கள் பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 17 வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. 7 வயசில் உங்கள் பிள்ளைகளை பற்றின ஆற்றல் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நேரம் நம்ம டைம் செலவழிக்கிறோம். அந்த வயதை வந்து ரொம்ப காலம் நம்ம வயது ஒரு வயசுங்கிறது 365 நாள் கணக்கு பண்ணி தான் பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியல, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, அது உண்மை தான். ஆனால் அந்த ஏஜுக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற, ஒரு வயசுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும், 2 வயசுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ 7 வயசில் உங்கள் 2 வருஷத்தில் உங்கள் பிள்ளைகள் வந்து அந்த லாங்குவேஜை கற்றுப்பாங்க. சரி, ஓகே. உங்கள் பிள்ளைகள் வந்து 10 வருஷத்தில் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுறதும், அவங்களுடைய குலம்னு சொல்லுவாங்க, ஒரு குலத்துடைய வாழ்க்கை மாறுறது. படிக்கவே மாட்டாங்க, அந்த குலத்தில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. மோசமாக இப்போ எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க. படித்தவங்க யாருமே மாற்ற மாட்டாங்க. அப்படின்னு படித்தா தான் ஒரு வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இன்றைக்கி கூலி தொழிலாளி கொண்டு படிக்க வைக்கிறாங்க தன்னுடைய குழந்தைகளை. எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் படிக்க வைக்கிறாங்க. சில பேர் அரசாங்க பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. சில பேர் எந்த ஸ்கூலில் தேர்ந்தெடுக்கிறதுல நிறையா விஷயங்களை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்கூலில் போய் நீங்கள் படிக்கணுன்னா முதல்ல நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும், உங்கள் அப்பா அம்மா குவாலிஃபைடாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பிள்ளைய வந்து அவங்க சேர்த்துக்குவாங்க. இந்தமாரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன், நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் முறைப்படுத்துதல் அப்படி இல்லை அப்படிங்கிறது. இப்போது நான் படிக்கலை அப்படின்னா என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நான் படித்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கம் வந்து வியப்படுத்தும். இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கத்தை வந்து பார்க்கணும். இப்போ ஒரு சாதாரண மனுஷன் நான் யோசிக்கிறேன், ஏன் ஒரு அரசாங்கம் அதை யோசிக்கக்கூடாது? அதை யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதுதான் மக்கள்கிட்ட இருக்குது. எங்களுக்கு இது வேணும் நீங்கள் கேட்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதை அவங்க செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா, இப்போது ஒரு பிள்ளை வந்து எனக்கு இது வேணும்னு கேட்டால் யார்கிட்ட போய் கேட்பாங்க? அம்மாக்கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட கேட்பாங்க. அம்மா வந்து அப்பாக்கிட்ட சொல்லுவாங்க. டேரெக்டாக அப்பாக்கிட்ட கேட்க மாட்டாங்க, அம்மா. இப்போ முன்னெல்லாம் வந்து அப்பா தான் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு அப்பா, வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டு. அவர்கிட்டலாம் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. அம்மாக்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்பா அம்மாலாம் வந்து ரொம்ப சோஷியலாக பழகுறாங்க பிள்ளைங்கக்கிட்ட. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தையே பிள்ளைகள் வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. சில பிள்ளைகள் வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. தன் அப்பாவுடைய அறியாமையை வந்து அவங்க தவறாக பயன்படுத்தி தன்னுடைய சந்தோஷங்களை அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க. ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறது, ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்குறது வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தப்பான வழிகளில் அவங்க செலவு பண்ணுறாங்க அந்த விஷயத்தை. அப்பா கிட்ட கேட்டால் எனக்கு அது இருக்குப்பா, அந்த ப்ராஜெக்ட் இருக்குப்பா, இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ப்ராஜெக்ட்னாவே அப்பாவுக்கு என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் வேலை, அவர் வாழ்க்கை, சம்பாதம், அது மட்டும்தான். அவங்களை வந்து தெளிவுபடுத்த எந்த பிள்ளைகளும் வந்து சரியில்லை. இப்போது இருக்கிற பிள்ளைகள் வந்து எங்கள் அப்பா வந்து தெளிவில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பாவை நான் தெளிவுபடுத்த முயற்சி பண்ணணும். அதுதான் ஒரு பிள்ளைகளுடைய மிக முக்கியமான கடமை. இன்றைக்கி எந்த பிள்ளைகளும் அப்பா அப்படியே தான் இருப்பார், அம்மா அப்படியே தான் இருப்பாங்க, அவங்கள வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய எதுக்காக படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பிள்ளை என்னுடைய அறியாமையை விளக்கியிருக்கிறான், என்னுடைய பிள்ளை என்னுடைய அறியாமையை வந்து போக்கியிருக்கிறான் அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து அவங்க மனதுக்குள்ளே ஏற்படும். என் பிள்ளை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான், என் பிள்ளை வந்து எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கற்றுக் கொடுத்தா கூட ஏற்றக்கூடிய மனப்பான்மைக்கு வந்து பெற்றோர்களுக்கு வரணும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த பிள்ளை என்ன சொல்கிறான் அப்படின்னு கேளுங்க. அந்த பிள்ளை சொல்கிறத கேட்டு அதை வந்து செயல்படுத்துங்க. இதுதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம்.
யார் சொல்கிறாங்கங்கிறத பார்க்காதீங்க. சின்ன குழந்தையா பெரியவங்களா அப்படின்றத பார்க்காதீங்க. அது சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மைக்கு நீங்கள் வாங்க. இதை தான் நான் திரும்பவும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போது அப்பாவுடைய ஒரு ஒரு அறியாமையை வந்து நம்ம தெளிவுபடுத்தணும், அறியாமையை வந்து விளக்கிக்கணும். அதுக்கு தான் படிக்க வைக்கிறோம். இப்போ நீங்கள் யாரை வேணாலும் படிப்பு 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 அந்த படிப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில். இன்றைக்கி அதனால தான் பிள்ளைகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க. அதனால தான் யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க, தப்பான வழிகளுக்கு போகிறாங்க. பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. அதில் சில பேர் மாட்டிக்கிறாங்க, சில பேர் வெளியே வர முயற்சி பண்ணுறாங்க, சில பேர் வெளியே வர முடியாமல் அதுலேயே அவஸ்தைப்படுறாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல. ஒரு ஒரு தாய் தந்தையராண்டு எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் பிள்ளைகள் தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக அவங்களுக்கு ஆக 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 தான் வந்து நிறைய தவறுகள் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படிப்புங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய புத்தகங்களை கொடுக்குறீங்க, நிறைய நோட்டு புத்தகங்கள் கொடுக்குறீங்க. அதனால் அவங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு படிப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்கான ஒரு இடமாக மாறி போயிடுது. அவங்க ஒரு சுயநலவாதியாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இது தன்னுடைய படிப்பு, நான் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு அப்பா அம்மாவே கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க. அப்பா அம்மாவே வந்து கேட்குறாங்க, நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நீ என்ன தான் பண்ணுற, செலவு பண்ணுற. அந்த செலவு பண்ணுற வரைக்கும் பிள்ளைகள் வந்து சில பிள்ளைகள் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அப்பா அம்மா செலவு பண்ணி காலேஜ் படிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அவரோட வேலையை அவர் காட்ட ஆரம்பிப்பார். இது வரைக்கும் படிக்க வச்சு ஆளாக்கி வேலை வாங்கிட்டேன், இனிமேல் என்ன இருக்குது, இனிமேல் நான் சம்பாதிக்கிறேன், இனிமேல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிள்ளைகள் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறையா வெளிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய சமூகத்தில் வந்து தவறான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது பிள்ளைகளுக்கு. அதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், படிப்பு தான் மஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைக்கிறத இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் மறந்துடுங்க. லாங்குவேஜ் மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்புங்க. நம்ம நாட்டினுடைய மொழி ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 36 ஸ்டேட் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துக்கும் நம்மளுடைய நாட்டு மொழி தெரிஞ்சு, அது எந்த நாட்டு மொழிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது ஹிந்தின்னு நான் சொல்லலை, தமிழ்னு சொல்ல, கன்னடம்னு சொல்ல, மலையாளம்னு சொல்ல, எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாட்டோட மொழியை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கற்றுக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் போனீங்க அப்படின்னா முதல்ல கேட்குறது வந்து ஹிந்தி மொழி தான். இந்தியன்னா ஹிந்தி மொழி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி.